أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாமுள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமுள்ள ஏகரிவனின் அருள் நம்மை நல்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் வழி நடந்த அனைத்து நல்லோர் மீதும் ஜும்மாவினுடைய வணக்க வழிபாட்டை நிறைவேற்ற இங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமா. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் 4 புனிதப்படுத்தப்பட்ட மாதங்களில் ஒன்றான முஹர்ரம் மாதத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தை பற்றி ஷஹருல்லாஹ், அல்லாஹ்வின் மாதம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இதன் சிறப்பை நமக்கு தெளிவுபடுத்தினார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது, அஃலலு சியாமி பாதல் ஃபரீதா, கடமையான நோன்பிற்கு பிறகு வைக்கப்படுகிற சிறப்பான நோன்பு எதிலென்றால் ஷஹருல்லாஹில் முஹர்ரம்,
அல்லாஹ்வின் மாதமாகிய முஹர்ரம் மாதத்தில் நோக்கப்படுகிற நோன்புதான். ரமலான் மாதத்தில் அல்லாஹ் நம்மின் மீது கடமையாக்கி வைத்திருக்கிற ரமலான் மாத நோன்பை நோக்கிறோம். அந்த நோன்பிற்கு பிறகு இறைவனால் விரும்பப்படுகிற நோன்பு என்று சொன்னால் ஏராளமான நோன்புகள் இருக்கு. திங்கள் வியாழன் வாராந்திர நாட்களில் வைக்கப்படுகிற நோன்புகள் இருக்கிறது. ஏனைய உபரியான நபிகள் நாயகம் கற்றுத்தந்த சுன்னத்தான நோன்புகள் இருக்கிறது. இதுல ரமலான் நோன்பிற்கு பிறகு அல்லாஹ்விடத்துல மிகவும் சிறப்பான நோன்பு என்று சொன்னால் இந்த முஹர்ரம் மாதத்தில் வைக்கப்படுகிற நோன்புதான் என்று நபிகள் நாயகம் சொல்லும் பொழுது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வின் மாதமாகிய முஹர்ரம் என்று சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு இந்த மாதம் அல்லாஹ்வின் பெயரோடு இணைத்து சொல்லப்படுகிற அளவுக்கு வணக்க வழிபாடுகள் எல்லாமும் அல்லாஹ்வுக்குரியதுதான். இருந்தாலும் நோன்பின் சிறப்பை நமக்கு நபிகள் நாயகம் எடுத்து சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள், நோன்பு எனக்குரியது, தொழுகையும் அல்லாஹ்வுக்குரியதுதான், ஜக்காத்தும் அல்லாஹ்வுக்குரியது. நாம் வணங்கி வழிபடுகிற எல்லா வணக்க வழிபாடுகளும் அல்லாஹ்வின் திருப்தியை நாடி அல்லாஹ்வுக்காக செய்யப்படுகிற வணக்கங்கள் தான். நோன்பின் மகிமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொன்னால் நோன்பு எனக்குரியது அப்படின்னு. அதுபோல எல்லா மாதங்களும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற இறைவனின் மாதங்கள் தான். இருந்தாலும் இந்த முஹர்ரம் மாதத்தின் சிறப்பை நமக்கு உணர வைக்கக்கூடிய விதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த மாதம் அல்லாஹ்வின் மாதம், ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வின் மாதம் என்று சொன்னார்கள். இந்த மாதத்தில் முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் மிகவும் சிறப்புக்குரிய ஒரு நாள், ஆஷூரா தினம் என்று சொல்லப்படுகிறது. ஆஷூரா என்றால் அஷர் என்றால் 10, ஆஷூரா என்றால் 10வது அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த மாதத்தின் 10ஆம் நாள் மிக மிக சிறப்புக்குரிய நாள். எந்த வகையில் இது சிறப்பு பெறுகிறது? நபிகள் நாயகம் காலத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் 3 குறிப்பிட்ட மக்கள் மத்தியில் இந்த நாள் சிறப்புக்குரிய நாளாக இருந்தது. மக்காவில் வாழ்ந்த இணை வைப்பாளர்கள், முஷ்ரிக்கின்கள், அவங்க அல்லாஹுவை நம்பினார்கள், ஆனால் அல்லாஹ் ஒருவன் தான் என்று நம்பவில்லை. அல்லாஹுவோடு சேர்த்து பல்வேறு கற்களையும் சிலைகளையும் வணங்கி வழிபட்டார்கள். அதனால் அவங்க இணை வைப்பாளர்கள் என்று அறியப்படுகிறார்கள். அந்த இணை வைப்பாளர்களிடத்திலும் கூட முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் ஆஷூரா தினம் சிறப்புக்குரிய ஒரு நாளாக நம்பப்பட்டது. அவங்க அந்த நாளை சிறப்புக்குரிய நாளாக கருதுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது, ஆரம்ப காலம் தொட்டே முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள்ல தான் காபாவிற்கென்று 4 பக்க சுவரையும் அடைத்து நிற்கக்கூடிய ஒரு திரை இருக்கிறது அல்லவா, அந்த திரை போடப்படுகிற நாள் வருஷத்துல ஒரு நாள் முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாளில் தான் மாற்றப்படும். ஆரம்ப காலத்திலிருந்தே மக்காவில் இணை வைப்பாளர்களின் கட்டுப்பாட்டில் காபா இருந்த காலத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆளுகைக்கு வந்ததற்கு பிறகும் கூட குறிப்பிட்ட காலம் வரையிலையும் காபாவுக்கு திரை மாற்றக்கூடிய ஒரு நாளாக முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் ஆஷூரா தினம் தான் இருந்தது. அந்த நாள்ல இணை வைப்பாளர்கள்ட்ட அது ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாளாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை இறை தூதர் என்று அறிவிப்பு செய்ததற்கு பிறகு மக்காவில் ஒரு சிறுபான்மை சமூகமாக வாழ்ந்த நிலையிலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏனைய முஸ்லிம்களும் மக்காவிலேயே இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள்ல நோன்பு வைத்தார்கள். நபிகள் நாயகம் நோன்பு வைத்தார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்பிக்கை கொண்ட மூமின்களும் நோன்பு வைத்தார்கள். மக்காவில் இருந்த பொழுது இந்த நாளில் நோன்பு வைப்பதற்கு காரணம் காபாவுக்கு திரை மாற்றுகிற ஒரு நாளாக இருக்கிறது, ஒரு சிறப்பான நாள். அந்த அடிப்படையில் அவங்க நோன்பு வச்சாங்க. அதற்கு பிறகு அப்ப முஸ்லிம்களிடத்திலையும் அது சிறப்புக்குரிய ஒரு நாளாக நம்பப்படுகிறது. மதீனாவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க. மதீனாவில் யூதர்கள் என்கிற ஒரு சமூகம் அங்க ஒரு பெரும்பான்மை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த சமூக மக்கள் மத்தியிலையும் முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் சிறப்புக்குரிய ஒரு நாளாகவே இருந்தது. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வர்றாங்க. அங்குள்ள யூதர்கள்லாம் முஹர்ரம் மாதத்துடைய 10ஆம் நாள்ல நோன்பு வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அது புதிதாக தெரிகிறது. மக்காவில் உள்ளவங்க அந்த நாளை சிறப்புப்படுத்துறாங்கன்னா அங்க காபா இருக்கிறது, காபாவுக்கு திரை மாற்றக்கூடிய நாள், அதனால அந்த நாளை அவர்கள் சிறப்புப்படுத்துகிறார்கள். சரி, மக்காவில் உள்ளவங்க, மதீனாவில் உள்ளவர்கள் இந்த நாள்ல குறிப்பா யூதர்கள் இந்த நாளை ஏன் சிறப்பா நினைக்கணும், இந்த நாள்ல யூதர்கள் ஏன் நோன்பு வைக்கிறாங்க, யூதர்கள்ட்ட கேட்கிறாங்க. மதீனா வந்ததற்கு பிறகு யூதர்கள்ட்ட கேட்கிறாங்க, ஏன் இந்த நாள்ல நீங்க நோன்பு வைக்கிறீங்கன்னு யூதர்கள்ட்ட கேட்கிறாங்க. அப்ப யூதர்கள் பதில் சொன்னாங்க, ஹாதா யௌமுன் அதீம், இது எங்களுக்கு மகத்துவமிக்க நாள். நஜ்ஜல்லாஹு ஃபீஹி மூசான், நாங்கள் போற்றுகிற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்ட நாள் இந்த நாள் தான். அக்ரக ஆல ஃபிரௌன் என்கிற கொடுங்கோலன் மூழ்கடிக்கப்பட்ட நாள், இறைவன் அந்த கொடுங்கோலனை அழித்த நாள் இந்த நாள் தான். ஃபஸாம மூசா ஷுக்ரன் லில்லாஹி, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் விதமாக, அப்போதிலிருந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஹர்ரம் 10ஆம் நாள்ல நோன்பு வைத்தார்கள். அந்த வழியில் நாங்களும் நோன்பு வைத்து வருகிறோம். அப்ப நீங்க எப்படி புரிந்து கொள்ளணும்? இதை யூதர்கள் சொல்றாங்க. யூதர்கள் சொன்ன இந்த பதிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹீயின் அடிப்படையில், இறை செய்தியின் அடிப்படையில் சரி காண்கிறார்கள். ஆமா, சரிதான், வஹீ அதை உண்மைப்படுத்தி விட்டது. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வருவதற்கு முன்பு வரையிலும் இந்த பார்வை இல்லை. அப்ப இது குறித்த வஹீ இல்லை, இறை செய்தி இல்லை. மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகுதான் முஹர்ரம் 10ஆம் நாளில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்கிற இறை செய்தி வருகிறது. முஹர்ரம் 10ஆம் நாளில் தான் ஃபிரௌன் அழிக்கப்பட்டான். அந்த காரணத்தினால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக நோன்பு வைப்பதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முஹர்ரம் 10ஆம் நாளில் நோன்பு வைத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மட்டும் நோன்பு வைக்கல. ரசூலுல்லாஹ் மக்காவில் இருந்த காலகட்டத்திலேயே நோன்பு வைத்தார்கள். காபாவுக்கு திரை மாற்றும் நாள் அந்த அடிப்படையில் மதீனாவில் உள்ள யூதர்கள் நோன்பு வைத்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள். நம்ம காப்பாற்றப்பட்ட இந்த சமுதாயம் காப்பாற்றப்பட்ட நாள். இஸ்ரவேல் சமுதாயம் ஃபிரௌனின் அதிகமான இன்னல்களுக்கும் கொடுமைகளுக்கும் ஆளான ஒரு சமூகம். அந்த சமூகத்தில் பிறந்த அத்தனை ஆண் குழந்தைகளையும் ஃபிரௌன் கொன்று குவித்தான். அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வன்முறையை, கொடுமையை எதிர்கொண்ட ஒரு சமூகம், அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு சமூகம். அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் விடுதலை அளித்த நாள். அந்த சமூகத்தின் கொடுமைகளுக்கெல்லாம் இறைவன் முடிவு கட்டிய நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை நம்பிக்கை கொண்ட மோமின்களையும் மிகப்பெரிய அழிவிலிருந்து ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி காப்பாற்றிய நாள். அந்த நன்றி விசுவாசத்தை இறைவனுக்கு வெளிப்படுத்துகிற விதமா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு வைக்க ஆரம்பித்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றிய மக்கள் நோன்பு வைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை செய்தியின் அடிப்படையில் அந்த செய்தியை சரிகண்டு மதீனாவில் உள்ள முஸ்லிம்கள் அனைவருக்கும் சொன்னார்கள், முஹர்ரம் 10ஆம் நாள்ல எல்லாரும் கண்டிப்பா நோன்பு வைக்கணும். ரமலான் மாத நோன்பு நமக்கு கடமையாக்கப்படுவதற்கு முன்பு இந்த ஆஷுரா நோன்பு தான் கடமை. கண்டிப்பா நோன்பு வைக்கணும். ஆஷுரா நோன்பு எனக்கு வைக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆரம்ப காலகட்டத்தில் ரமலான் மாத நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பு முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷுரா நோன்பு தான் கடமை என்கிற அளவில் இருந்தது. எல்லாரும் நோன்பு வைக்கணும். காலையில் ஒருவர் எழுந்திருக்கிறார், காலையில் நான் சாப்பிட்டேன், சாப்பிட்டியா பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் நோன்பு என்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். யார் யாரெல்லாம் நோன்போடு எழுந்திருக்கிறார்களோ அவர்கள் நோன்பை முழுமைப்படுத்தட்டும். இல்ல நான் காலையில சாப்பிட்டேன்னு சொன்னா பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் நீங்க நோன்பை வைத்துக் கொள்ளுங்கள், நோன்பை தொடருங்கள் என்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த முஹர்ரம் மாதத்துடைய ஆஷுரா தினத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எப்போது ரமலான் மாத நோன்பு ஃபர்லு கட்டாய கடமை என்று ஆனதோ அதற்கு பிறகுதான் ஆஷுரா நோன்பை நபிகள் நாயகம் தளர்த்தினார்கள். எப்படி? கடமை இல்லை, கட்டாயம் வைக்கணுங்கிறது இல்லை. இப்ப நம்ம இருக்கிறோம்ல, இப்ப நாளைக்கு நமக்கு முஹர்ரம் மாதத்தினுடைய 9ஆம் நாள், நாளை மறுநாள் 10ஆம் நாள், 2 நோன்பு நம்ம வைக்கணும். இந்த 2 நோன்பும் கட்டாயம் என்கிற கருத்தில் வைக்கவில்லை. ரமலான் மாத நோன்பு தான் கட்டாயம், இது சிறப்பு, வைத்தால் ஒரு அல்லாஹ்வின் புறத்தில் நமக்கு ஒரு நன்மை கிடைக்கிறது என்கிற அடிப்படையில். அப்ப ரமலான் மாத நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு கட்டாயம் இல்லை, விரும்பினவங்க வைங்க, வைத்தால் சிறப்பு இருக்கிறது. என்ன சிறப்பு? ஒரு வருட பாவத்திற்கு பரிகாரம். முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாளில் ஒருவர் நோன்பு வைத்தால் ஒரு வருட காலத்திற்கு பரிகாரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்படியே சில காலம் ஓடியது. 10ஆம் நாள் மட்டும் தான் ரசூலுல்லாஹ் நோன்பு வைத்துக் கொண்டு இருந்தார்கள். ஆஷுரான 10 தான், அந்த ஒரு நாள்ல தான் நோன்பு வச்சாங்க. மூமின்களும் அந்த ஒரு நாளில் தான் நோன்பு வைத்தார்கள். ரசூலுல்லாஹ் மரணம் அடைவதற்கு முன்பு இறுதி காலகட்டத்தில் தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஏன்னா வஹி என்பது படிப்படியாக தான் நமக்கு வரும். அது அல்லாஹ் அதுல ஒரு ஹிக்மத், ஒரு ஞானத்தை வைத்திருக்கிறான். அது குறித்து தனி செய்தி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதியில சொன்னாங்க, யூதர்களுக்கு நம்ம மாறு செய்யணும். அவங்களும் 10ஆம் நாள் நோன்பு வைக்கிறாங்க, நாமும் 10ஆம் நாள் நோன்பு வைக்கிறோம். ஆனா இந்த நாளை நம்ம நோன்பு வைத்தே ஆகணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உரிமை கொண்டாடுவதற்கு யூதர்களை விட நாம் தான் அதிக தகுதி படைத்தவர்கள். நபிகள் நாயகம் சொன்னது, அவர் சொன்ன ஏகத்துவ கொள்கையில நாம தானே இருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கள் மத்தியில் பரப்பிய தௌஹீத் என்கிற ஏகத்துவ கொள்கையில நாம இருக்கிறோம். யூதர்களை விட மூசாவிற்கு உரிமை கொண்டாடுவதற்கு நாமே அதிகம் தகுதி பெற்றவர்கள். நாம் அந்த நாளில் நோன்பு வைத்தே ஆகணும். அப்ப யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் முன்னால ஒரு நாள் 9ஆம் நாள் நம்ம நோன்பு வைப்போம். ரசூலுல்லாஹ் இறுதி ஆண்டில் சொன்னார்கள், லைன் பகைத்து இலா காபிலின், அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் அசூமன்ன தாசியான், 9வது நாள் நோன்பையும் சேர்த்து வைப்பேன், 9, 10 2 நாள் வைப்பேன் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஆனா அடுத்த வருஷம் ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இல்ல, மௌத்தாயிட்டாங்க. நபிகள் நாயகம் நோன்பு வைத்தார்கள் என்று பார்த்தால் முஹர்ரம் மாதத்துடைய 10ஆம் நாளில் மட்டும்தான் வைத்தார்கள். 9வது நாள் ரசூலுல்லாஹ் வைக்கல, வைப்பதற்கு முன்பே மௌத்தாயிட்டாங்க.
ஆனால் தன் மரணத்திற்கு முன்பே நபிகள் நாயகம் சொன்னார்கள், அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் 9ஆம் நாள் நோன்பையும் சேர்த்து வைப்போம். 9, 10 மாற்றம்ங்கிறது எப்படி செய்யணுங்கிறத சொல்லிட்டாங்கல்ல. யூதர்களுக்கு மாறு செய்யணும். எப்படி மாறு செய்யறது? அவன் நோன்பு வைக்கிறான், நம்ம நோன்பு வைக்காம விட்டுறணும், அப்படி அல்ல. நாம 10ஆம் நாள் நோன்பு விட்டுறக்கூடாது, வைக்கணும். யூதர்களுக்கு மாறு செய்வதற்கு முன்னால் ஒரு நாள் சேர்த்துக்கணும், 9, 10. இந்த அடிப்படையில் 2 நோன்புகளை நோக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதனால தான் முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷூரா தினம் 10ஆம் நாள் ஆஷூரா நோன்புன்னு சொன்னாலும் 9, 10 2 நோன்புகள். இந்த 2 நோன்புகளுக்கு அல்லாஹ் நமக்கு தருகிற பரிசு ஓராண்டு பாவத்திற்கு பரிகாரமாக அமையும். அந்த வகையில் அது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நோன்பாக இருக்கிறது. இந்த மாதத்தில் நாம் பெற வேண்டிய வெறுமனே நோன்பு வைத்தால் மாத்திரம் போதாது. நோன்பு வைக்கின்ற பொழுது மோமின்களுடைய உள்ளத்தில் ஒரு புத்துணர்ச்சி இருக்கணும், ஒரு ஈமானிய உறுதி அதிகமாகணும். இந்த முஹர்ரம் மாதத்திலிருந்து நாம் பெற வேண்டிய மிக முக்கியமான பாடம் படிப்பினையே அதுதான். என்ன இருந்தாலும் அல்லாஹ்வை நம்ம நம்பினா அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு மிக அருகில் இருக்கிறது. இறைவன் நாடினால் நினையாபுரத்திலிருந்து நமக்கு உதவி செய்து நம்முடைய துன்பத்தை போக்குவான். அதற்கு ஆற்றல் பெற்றவன் நாம் வணங்குகின்ற இறைவன். நம்முடைய துன்பத்தை எந்த வகையிலும் போக்குவதற்கு ஆற்றல் பெற்றவன். அல்லாஹ்வின் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை மாத்திரம் எந்த கட்டத்திலும் இழந்துவிடக் கூடாது. அந்த பாடத்தை மோமின்கள் பெறணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌஹீத் கொள்கையை சொன்னாங்க. ஃபிரௌன் எதிர்த்தான், ஃபிரௌனினுடைய படை எதிர்த்தது. ஒரு கட்டத்தில் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக விரட்டி வந்தார்கள். கடல் குறுக்கிட்டு விட்டது, கதை முடிந்து விட்டது என்று நினைத்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு நம்பிக்கை கொண்டவர்கள் தங்களுடைய ஈமானிய பலவீனத்தின் காரணத்தினால் கண்ணுக்கு முன்பாக கண்ட யதார்த்த நிலையின் அடிப்படையில் சொன்னாங்க, நம்ம அகப்பட்டு கொண்டோம், அவ்வளவுதான், இனி நமக்கு வாழ்க்கை இல்லை என்று நினைத்தார்கள். ஆனால் மூசா நபி சொன்னார், கல்லா, அப்படி சொல்லாதீங்க, என்ன வாழ்க்கை இல்லைங்கிறீங்க, என்ன அகப்பட்டு விட்டோம் என்கிறீர்கள், இன்ன மஅய ரப்பி, என்னோடு என்னுடைய இறைவன் இருக்கிறான், சயஹ்தீனி, அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய ஈமானிய உறுதியை வெளிப்படுத்தினார்கள். கடலை பிளந்து அல்லாஹ் வழியை ஏற்படுத்தினான். அதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயணித்தார்கள். மூசாவை நம்பிக்கை கொண்ட இஸ்ரவேல் சமூகம் பயணித்தது. அந்த வழியிலேயே ஃபிரௌனும் வந்தான், அவனுடைய படையும் விரட்டி கொண்டு துரத்தி கொண்டு வந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்ரவேல் சமூகமும் கடைக்கு அப்பால், அந்த கடலுக்கு அப்பால் சென்றதற்கு பிறகு ஃபிரௌனையும் அவனுடைய படையினரையும் அல்லாஹ் மூழ்கடித்து அழித்து விட்டான். அப்ப அல்லாஹ் நிச்சயம் சர்வாதிகாரத்துக்கு முடிவு கட்டுவான். யார் மோமின்களுக்கு தொல்லை தந்து கொண்டிருக்கிறார்களோ, மோமின்களை அடக்குமுறை செய்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த மோமின்கள் அல்லாஹ்வை சரியாக நம்புகின்ற பொழுது, அல்லாஹ் சொல்கிற கட்டளைக்கு ஏற்ப தம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்ற பொழுது, அல்லாஹ்வின் உதவி வந்தே தீரும் என்று உறுதியாக நம்பும் பொழுது அல்லாஹ் மோமின்களுக்கு உதவி செய்து சர்வாதிகாரத்தை அளிப்பான். இந்த பாடம் ஆஷுரா நோன்பு நமக்கு தருகிற மிக முக்கியமான பாடம். இந்த பாடத்தை நம்ம பெறாம வெறுமனே சடங்குக்கு சம்பிரதாயத்துக்கு நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தோம் நீங்க, அந்த நோன்பின் பலனை முழுமையா அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்க முடியாது. நோன்பு வைக்கும் பொழுது என்ன ஈமானி உறுதி இருக்கணும். ஈமானுக்கு உத்வேகம் தருகிற நாள் ஆஷுராவுடைய தினம். நம்ம என்ன வாழ்க்கையில் எவ்வளவு நீங்க சிரமத்தில் இருந்தாலும், கஷ்டத்தில் இருந்தாலும், வியாபாரத்தில் நஷ்டத்தில் இருந்தாலும், உங்களுடைய குடும்ப ரீதியாக சூழல் காரணமாக பல்வேறு நெருக்கடிகள் உங்களுக்கு இருந்தாலும், நோன்பு வைக்கின்ற பொழுது நமக்கு ஒரு உத்வேகம் வரணும். இந்த நெருக்கடி நிலை தொடராது, அல்லாஹ் இந்த நெருக்கடி நிலையிலிருந்து அல்லாஹ் என்னை மீட்டெடுப்பான், எனக்கு உதவி செய்வான், அப்படி நம்பணும். நோன்பு வச்சுக்கிட்டு ஒருத்தர் கேட்கிற, என்னங்க ஏதோ போகுது பாய், ஏதோ சலிச்சுக்கிட்டு நோன்பு ஆஷுரா நோன்பு வச்சிருக்கிறாரு. அந்த ஆஷுரா நோன்பு நமக்கு சொல்லித்தர பாடமே என்ன? உத்வேகம், ஈமானிய உறுதி. எவ்வளவு துன்பமா இருந்தாலும், எவ்வளவு நெருக்கடியா இருந்தாலும், கடலே எனக்கு முன்னால வந்து குறுக்கே நின்று விட்டாலும் அந்த கடலிலும் அல்லாஹ் வழியை ஏற்படுத்துவான். அப்படிப்பட்ட ஈமானிய உத்வேகத்தை தருகிற நோன்பு வச்சுக்கிட்டு அவர் சொல்வார், ஏதோ போதுவா, ஏதோ சலிப்போடு வாழ்ந்துகிட்டு இருக்க வேண்டியதா இருக்குங்க, இதுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா அப்படின்னு நினைப்பார் மனசுல. அப்ப விடிவு காலமே இல்லையா என்று சலித்து கொண்டு வைப்பதல்ல ஆஷுரா நோன்பு. அல்லாஹ் விடிவு காலத்தை உண்டாக்குவான் என்று நம்பிக்கையோடு வைப்பதற்கு பேர் தான் ஆஷுரா நோன்பு. அந்த பாடத்தை மிக முக்கியமா நம்ம பெறணும். அடுத்ததா, இந்த மாதம் முஹர்ரம் மாதம், இந்த ஆஷுரா நோன்பு என்று சொன்னாலே ஈமானுக்கு உத்வேகம் ஊட்டக்கூடிய நாள் என்பதை மாற்றி சோகத்துக்குரிய ஒரு நாள், துக்கப்படுவதற்குரிய ஒரு நாள் என்பதாக முஸ்லிம் சமூக மக்கள் மத்தியில் மாற்றி விட்டார்கள். அப்படி மாற்றியது எது? ஷியாயிசம். ஷியாக்கள் தான் இந்த நாட்களை அப்படி மாற்றி விட்டார்கள், துக்கத்துக்குரிய ஒரு நாளாக. இந்த நாட்களில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைவு கூடப்படுவதில்லை. இந்த நாட்களில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஈமானிய உறுதி, அல்லாஹ் நினையாபுரத்திலிருந்து அவர்களுக்கு கொடுத்த உதவி, இறைவனின் அருள், அதுவெல்லாம் நினைவு கூறப்படுவதற்கு பதிலாக சோகமும் கவலையும் அந்த மக்கள் மத்தியில் நினைவு கூறப்படுகிறது.
முஸ்லிம் சமூகம், தமிழகத்தில் உள்ள முஸ்லிம் சமூகமே ஒரு காலத்தில் அப்படித்தானே இருந்தது. ஆஷுரா நோன்புக்கு தமிழகத்தில் உள்ள முஸ்லிம் சமூகம் வைத்த பேர் என்ன? முஹர்ரம் மாசம் 10ஆம் நாள் நோன்பு வைப்பாங்க. நம்ம பிரச்சாரத்திற்கு முன்பும் நோன்பு வைக்கிற நிலை இருந்தது. எதுக்கு நோன்பு வைக்கிறீங்கன்னு கேட்டா அவங்க பேர் சொல்லுவாங்க. ஹுசைனார் கொல்லப்பட்டாங்கல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் கர்பலாவிற்காகத்தான் நம்ம நோன்பு வைக்கிறோம். ஹுசைனார் அவர்கள் கொல்லப்பட்டதற்காக வேண்டி நாம நோன்பு வைக்கிறோம். அந்த துக்கத்தை வெளிப்படுத்த நாம நோன்பு வைக்கிறோம் என்கிற நம்பிக்கை முஸ்லிம் சமூகத்தில் இருந்ததா இல்லையா? இன்னைக்கு இருக்குது. நான் கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு பாட்டெல்லாம் படிச்சு கண்கள் குளமாகுதம்மா கர்பலாவை நினைக்க. முஹர்ரம் மாசம் வந்தாலே அந்த மாசத்துக்கு பேர் என்ன? முஹர்ரம் மாசம் இல்ல, ஹுசைனார் மாதம். தமிழகத்தில் முஸ்லிம்கள் அடர்த்தியா வாழக்கூடிய பகுதிகளில் இந்த மாசத்துக்கு பேர் என்ன பேரு? ஹுசைன் அவர்களுடைய மாதம், ஹுசைனார் மாதம். இந்த மாதத்தில் 10ஆம் நாளில் வைக்கப்படுகிற நோன்புக்கு பேரு ஹுசைனார் நோன்பு, ஹுசைன் அவர்களுக்காக வேண்டி வைக்கப்படுகிற நோன்பு. அப்ப கர்பலா யுத்தம் நடைபெற்றது. யசீதுங்கிற ஆட்சியாளர் ஹுசைன் அவர்களை கொலை செய்து விட்டார்கள். அந்த யுத்தத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய பேர பிள்ளைங்க ஹுசைன் கொல்லப்பட்டு விட்டார், அவருடைய குடும்பம் கொல்லப்பட்டு விட்டது, அவங்க பிள்ளைங்க, அவங்க மனைவி இவர்களெல்லாம் கொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய சோகத்தை வெளிப்படுத்துகிற நாள் தான் இந்த முஹர்ரம் மாதம். இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பு என்பதாக இந்த மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்யப்படுகிறது. அதன் அடையாளத்தை தமிழகத்திலும் ஆங்காங்கே நீங்கள் பார்த்து கொண்டு இப்போதும் இருக்கிறது. இது ஷியாயிசம் என்றாலும் கூட முஸ்லிம் சமூகத்தில் இப்படிப்பட்ட கருத்தாக்கங்கள். அதனால என்ன செய்வாங்க? நீண்ட காலமா தமிழகத்தில் இருந்த நடைமுறை என்ன தெரியுமா? முஹர்ரம் மாசம் பிற ஒண்ணு பார்த்தாச்சுன்னா 10 நாள் துக்கம் அனுஷ்டிக்கணும். அப்ப என்னப்பா செய்ய போறேன்? 10 நாள் நான் மீன் சாப்பிட மாட்டேன், கறி சாப்பிட மாட்டேன், அசைவம் சாப்பிட மாட்டாங்க. முஹர்ரம் மாசத்துடைய 10 நாள் பல வீடுகள்ல அசைவம் எடுக்க மாட்டார்கள். கேட்டா என்ன துக்கத்தை? எப்ப நடந்த துக்கம்? அது 1400 வருஷம் ஆகுது. 1000 வருஷத்துக்கு மேல நடந்த ஒரு சம்பவத்துக்கு உண்மை. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் கொல்லப்பட்டாங்கன்னா கவலை தானே. யாருக்கு கவலை இல்லை? ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பமும் இல்லை, ஹுசைன் அவர்கள் மாத்திரமல்ல, எந்த சஹாபி கொல்லப்பட்டாலும் அது கவலை அளிக்கிற ஒரு விஷயம் தானே. ஆனால் இந்த ஷியாக்கள் என்பவர்களை நீங்கள் பாருங்கள், நபிகள் நாயகத்தின் குடும்பம் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்திலையும் குறிப்பிட்ட சில நபர்களை மாத்திரமே பிரத்யேகமாக தேர்வு செய்து அவர்களை மாத்திரமே முன்னிலைப்படுத்துவார்கள். ஏனைய சஹாபாக்களை மதிக்க மாட்டார்கள். ஏனைய நபித்தோழர்களின் மீது அவர்களுக்கு எந்த விதமான கண்ணிய பார்வையும் இருக்காது. ஷியாக்கள் உள்ள பலர் அப்படித்தான் இருக்கிறார்கள். நீங்க தமிழ்நாட்டில் நம்ம வாழ்கிற சென்னை பகுதியில் எங்க பார்த்தாலும் யா ஹுசைன் தான் எழுதப்பட்டிருக்கும். ஏன் யா ஹுசைனு? அபூபக்கர் எங்க இல்லை, உமர் அவர்கள் இல்லை. அவர்களை பொறுத்தவரை ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு ஹுசைன். ஹசன் கூட சொல்ல மாட்டாங்க அதிகமா. அவர் முஆவியா அவர்களோடு ஆட்சியில சமாதானம் செய்து கொண்டார் என்பதற்காக வேண்டி ஹசன் அவர்களை கூட விட்டு இவர்கள் முன்னிலைப்படுத்துவது யாரை மட்டும்தான்? ஹுசைன் அவர்கள் கொல்லப்பட்டாங்க. அவங்களை பொறுத்தவரை 5 பேர். ரசூலுல்லாஹ், அலி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க பிள்ளைங்க ஹசன், அவங்க பிள்ளைங்க இன்னொரு பிள்ளை ஹுசைன். இந்த 5 பேர் தான். இந்த ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை மதிக்கிறோம்னு சொல்லுவாங்க. பேருக்கு என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை நாங்க மதிக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம்னா எவ்வளவு அவங்க மனைவிமாரெல்லாம் இருக்கிற ஹதீஜா அம்மையார் அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய ஏனைய மனைவிமார்கள் உம்மஹாத்துல் மூமினீன் அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் இல்லையா? அவங்கள பத்திலாம் பேச மாட்டாங்க. சரி, ஏனைய நபித்தோழர் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி பாடுபடவில்லையா? ஹுசைன் அவர்கள் மட்டும்தான் பாடுபட்டார்களா? எந்த நபித்தோழருடைய தியாகத்தையும் நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது அல்லவா? அம்மார் அவர்கள் கொல்லப்பட்டார்களே, சுமையா அவர்கள் கொல்லப்பட்டார்களே, யாசிர் அவர்கள் கொல்லப்பட்டார்களே. இந்த மார்க்கத்துக்காக வேண்டி பாடுபட்ட ஏராளமான நபித்தோழர்கள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு அவர்களை அவதூறாக அல்லது பொய்யாக சும்மா கற்பனை கதைகளை பேசி அவங்களுடைய தியாகத்தை கொச்சப்படுத்தி விட்டு இந்த 5 பேரு. இப்ப இதை பத்தி நம்ம ஏன் சொல்றோம்னா, தமிழக முஸ்லிம்கள் டீம் இந்த ஷியாயிசம் நுழைந்து இருக்கிறது. அதனாலதான் நீங்க அதிகமா முஸ்லிம் நம்மளை அறியாமலே வந்து விட்டது. தமிழ்நாட்டில் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுது ஏதோ ஒரு வகையில தமிழ்நாட்டில் இந்த ஷியாயிசத்தை நுழைத்து விட்டார்கள். நீங்க அதிகமா நம்ம முஸ்லிம்களுக்கு வைக்கப்பட்ட பெயர்கள் எல்லாம் பாருங்க, குறைவாகத்தான் அபூபக்கர், உமர், பிலால் எல்லாம் குறைவா இருக்கும். அதிகமான பேர் எது? அலி, ஃபாத்திமா, அப்பாஸ். அதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் உள்ள அலி அவர்களோடு எதை எடுத்தாலும் முகமது அலி, அலியை சேர்த்துக்குவார். முகமது அலி, அப்பாஸ் அலி, சையது அலி, ஃபாத்திமா. சையதுனா தலைவர், சையது அலி, அலி தான் நம்ம தலைவர், ஃபாத்திமா அலி, சையது அலி, ஃபாத்திமா. எல்லாமே என்ன? இந்த 5 பேரை முதன்மைப்படுத்தக்கூடிய அவர்கள் வழிவந்த ஏனைய பிள்ளைகள். இப்ப நீங்க தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா
ரஜப் மாசத்துல முன்னால கடந்த காலங்கள்ல எல்லாம் ரஜப் மாசத்துல பூரியான் ஃபாத்தியான்னு ஓதுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப கிடையாது. பூரியான் ஃபாத்தியா இப்ப வந்து ரொம்ப குறைந்து விட்டது. அதனாலே நிறைய பேர் அந்த பூரி டேஸ்டே வரமாட்டேங்குது. அதுக்காக என்னையா செய்யறது? அந்த பூரி டேஸ்ட் இல்லட்டா அப்பதான் பூரி விற்கிறாங்க இல்ல, பூரியான் ஃபாத்தியான்னு ஓதுவாங்க ரஜப் மாசத்துல. பூரியான் ஃபாத்தியானா என்ன? அதுக்கு பேரு ஜாஃபர் சாதிக், அவங்க பேர்ல ஓதப்படுகிற ஃபாத்தியா. ஜாஃபர் சாதிக்னா யாரு? இந்த குடும்பத்தில் வந்தவர்கள் தான், அலி அவர்களுடைய குடும்பத்தில் வந்தவர்கள். ஒரு நல்ல மனிதர் தான் அவர். ஆனா நல்ல மனிதர் என்பதை தாண்டி இவங்க என்ன ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு ஒரு புனிதம் கட்டமைத்து அவங்க மட்டும்தான் பிரதானமானவர்கள். நபிகள் நாயகத்திற்கு வர வேண்டிய நபித்துவத்தை அலி அவர்களுக்கு வர வேண்டிய நபித்துவத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாற்றி ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்துட்டாங்க. இப்படி நம்பக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஷியாக்கள்ல உள்ள ஒரு சாரார் எப்படி நம்புகிறார்கள்? முறைப்படி இந்த நபித்துவம் என்பது வர வேண்டியது யாருக்கு? அலி அவர்களுக்கு வர வேண்டிய நபித்துவம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாற்றி ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால ரசூலுல்லாஹ்வுக்கு அப்புறம் பல நபித்தோழர்கள் உள்ளே புகுந்து அலி அவர்களுக்கு வர வேண்டிய ஆட்சி அதிகாரத்தை பறித்து விட்டார்கள் என்பதெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அவதூறு, ஏழை நபித்தோழர்களின் மீது அவதூறு. இந்த அவதூறு சொல்லக்கூடிய குரூப்புகள்லாம் இல்லாவிட்டால் கூட இருக்கிற ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்குவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய குரூப்பா இருந்தா கூட அலி அவர்களுக்கு புனிதம் இருக்கிறது. அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் உள்ள இந்த ஐவருக்கென்று ஒரு புனிதம் இருக்கிறது. அவங்க வழி வந்த பிள்ளைங்க, அவங்க தான் இமாம், அவங்க தான் இந்த உலகத்தினுடைய இமாம்கள். உலகத்தை ஆளக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய மூமின்கள் அனைவரும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் இவர்கள் தான். இப்படி சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க, இப்படி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப பூரியா பாத்தியாலாம் தமிழ்நாட்டில் வந்துச்சுல்ல, ஜாஃபர் சாதிக் அவங்க பேர்ல எப்படி பூரியா பாத்தியா வந்துச்சு? மௌலுதுகள் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் ஓதப்படுகிற எல்லா மௌலுதும் ஷியாயிசத்தை வெளிப்படுத்தக்கூடியவைகள் தான். தமிழ்நாட்டில் முஹர்ரம் மாசத்துல ஒரு காலத்துல பஞ்சா எடுப்பாங்க, இப்போதும் எடுக்கிறாங்க. சென்னையிலேயே சில பகுதிகளில் எடுக்கிறாங்க. பஞ்சாங்கிறது என்ன எடுப்பாங்க? பஞ்சான பாஞ்ச், 5 மௌலுதுகள்லேயே வருகிறது. லீ ஹம்சத்துன், எனக்கு 5 இருக்கிறார்கள், 5 பேர் இருக்கிறாங்க, சும்மா இல்லை. உத்ஃபி பிஹா ஹர்ரல் வபாஇல் ஹாத்திமா, அந்த 5 பேர் மூலம் சுட்டரிக்கக்கூடிய நரக நெருப்பிலிருந்து நான் பாதுகாப்பு தேடிக்கொள்வேன். அந்த 5 பேர் யாரு? அல் முஸ்தபா வல் முர்தலா வபுனாஹுமா வல் ஃபாத்திமா. முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் இருக்கிறார்கள், 5 பேர்ல ஒரு ஆளு. அடுத்து ஒரு முர்தலா அலி அவர்கள் இருக்கிறார்கள், 2வது. ஃபாத்திமா 3வது. அவங்க பிள்ளைங்க ஹசன் ஹுசைன். இந்த 5 பேர் எனக்கு இருக்கிறாங்க. இந்த 5 பேரை கொண்டு சுட்டரிக்கக்கூடிய நரக நெருப்பில் இருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்வேன். மௌலுதுகள்ல தமிழக முஸ்லிம்கள் ஓதக்கூடிய மௌலுதுகளில் உள்ள வரி நம்ம கற்பனையா சொல்ல. எங்கேயோ ஏமன்ல இருக்கக்கூடிய ஷியாக்கள் இதை சொல்றாங்கன்னு சொல்லல, ஈராக்ல இருக்கக்கூடிய ஷியாக்கள் சொன்னாங்க, அப்படி அல்ல. உலகத்துல ஏதோ ஒரு மூலையில உள்ள ஷியாக்கள் அல்ல, தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் ஆண்டாண்டு காலமாக ஓதி வந்த மௌலுதுகளில் உள்ள வரி. எனக்கு 5 பேர் இருக்கிறாங்க, இந்த 5 பேரை கொண்டு நரக நெருப்பையே நான் பாதுகாப்பு தேடிக்கொள்வேன். ரசூலுல்லாஹ் 1, அலி 2, ஃபாத்திமா 3, ஹசன் 4, ஹுசைன் 5. இந்த 5 பேரு இதுதான் பஞ்சா. தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் ரொம்ப ஜெகஜோர, ரொம்ப ஜரூரா நடைபெற்று கொண்டிருந்தது. பஞ்சா எடுத்துக்கிட்டு போவாங்க. அந்த பஞ்சாவில் ஒரு 5 விரலை நீட்டி கொண்டு ஒரு பொம்மையை வைத்திருப்பார்கள். 5 விரல்லையும் ஒரு உருவ புகைப்படத்தை ஒட்டியிருப்பார்கள். கீழே ஒவ்வொன்றுக்கும் பேர் எழுதியிருப்பாங்க. இந்த 5 பேர் பேர் எழுதியிருப்பாங்க. அப்போ பட்டவர்த்தனமா பஞ்சாங்கிறது என்னதான்? ஷியாயிசத்தின் வெளிப்பாடு. அது தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட்டதா இல்லையா? அது மட்டுமா? தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிற தரீக்காக்கள் பேர்ல நிறைய உருவாகி வைத்திருக்கிறார்களா இல்லையா? இதுவெல்லாம் ஷியாயிசத்தின் வெளிப்பாடு. நீங்க எல்லா தரீக்காவையும் பாருங்க, இன்னாரு அவருடைய தந்தை இவர், அவருடைய தந்தை இவருன்னு சொல்லி எங்க கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னா அலி அவர்கள் குடும்பமா ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போய் சேர்த்துருவாங்க. தரீக்காக்கள் அனைத்துமே பரம்பரை சொல்லுவாங்கல்ல. இந்த ஒருத்தர் இருக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை 72வது பேரப்பிள்ளை யாருக்கு தெரியும்? 72வது பேரப்பிள்ளை இங்க இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய 83வது பேரப்பிள்ளை இங்க இருக்கிற. நம்ம தலைமுறையில 3 பேருக்கு முந்தையே யாருன்னு தெரியல. தெரியுமா நமக்கு? நம்ம வாப்பாவை தெரியும், வாப்பாவுடைய வாப்பா தெரியும். அதிகபட்சமா போனா அவர் வாப்பாவை தெரியும். அதுக்கு மேல 4வது ஜெனரேஷன்ல உள்ளவங்க யார் நமக்கு தெரியும்? தெரியாதுங்கிற இந்த அறியாமை பயன்படுத்தி கொண்டு தமிழக முஸ்லிம்கள்ட்ட என்ன, இவர் வர்றாருப்பா, அவர் யாருப்பா, அவர் ரசூலுல்லாஹ்வுடைய 83வது பேரரு, அந்த வாரிசு வழியில 83வது பேரர். நம்ம இன்னைக்கு செக் பண்ண போறோம். ரேஷன் கார்டா இருக்கு, ஆதார் கார்டு இருக்கா, 82 யாரு, 81 யார், ரசூல் எப்படி ரசூலுல்லாஹ்ட்ட போய் சேருது நமக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளைங்கன்னு சொல்றாரு. சரி, பேரப்பிள்ளையாவே இருக்கட்டுமே, ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை. அதனால என்ன?
நபிகள் நாயகத்தின் பேரப்பிள்ளை என்பதால் அவருக்கு கூடுதல் சிறப்பு இருக்கா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? என்னுடைய சொத்துக்களுக்கு என்னுடைய குடும்பத்தார்கள் வாரிசாக மாட்டார்கள், என் குடும்பத்தாருக்கு சதக்கா தர்மம் ஹராம் என்று சொன்னார்கள். இவங்க ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளைங்க, உங்க தர்மத்தை எல்லாம் தாங்க, அங்க கொண்டு போய் கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை என்றாலும் கூட அதனால அவங்க சொர்க்கத்துக்குரியவர்கள் என்று ஆகிவிடுமா? நபிகள் நாயகம் யாரை சுவனத்துக்குரியவர்கள் என்று பெயர் சொல்லி சொன்னார்களோ அது ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் உள்ளவர்களும் குடும்பத்திற்கு வெளியில் உள்ள ஏனைய நபித்தோழர்களும் அல்லாஹ்வின் தூதரால் முன்னறிவிப்பு செய்யப்பட்டவர்கள் தான் சொர்க்கத்திற்குரியவர்கள். மற்றவங்க எல்லாம் அவங்களால என்னன்னு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இதெல்லாம் நம்ம நம்ப வேண்டிய விஷயம். ஆனால் இவர்கள் நபியின் குடும்பத்தார்கள், நபியின் பேரர் அப்படிங்கிற பேர்ல புனிதத்தை கட்டமைப்பாங்க. அப்ப தரீகாக்கள் எல்லாத்தையுமே ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளைன்னு கொண்டு போய் முடிப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் யார் வழியா தான் போகும்? அபூபக்கர் அந்த வழியெல்லாம் போகாது, ஆயிஷா அவர்கள் வழியாக செல்லாது, எல்லாம் அலி அவர்கள் மூலமா ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் போய் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. அலி அவர்கள் மூலமாக எல்லா தரீகாவும் அலி அவர்கள் மூலமாகவே இணைக்கப்படுகிறது. இதனுடைய நிலை என்ன? இதெல்லாம் ஷியாயிசம் இல்லையா? அப்ப தமிழ்நாட்டிலையும் முஸ்லிம்கள்ட்ட ஷியாயிசம் நுழைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் ஏராளமான நம்பிக்கைகள் மக்கள் மத்தியில் இருக்கிறது. அவைகள் எல்லாம் அந்த தவறான இஸ்லாத்திற்கு புறம்பான நம்பிக்கைகளை தவிர்த்து முஹர்ரம் மாசத்துல சென்னையிலேயே முஸ்லிம்கள், தமிழக முஸ்லிம்களே எங்க துன்பத்தை வெளிப்படுத்திக்கிறோம்னு தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்வது, காயப்படுத்திக் கொள்வது, கத்தியால் வெட்டி கொள்வது, இது போன்ற காரியங்களை எல்லாம் ஈடுபடுறாங்க சில முஸ்லிம்கள். இதெல்லாம் அறியாம இஸ்லாத்தில் இல்லாத அனாச்சாரங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தன்னுடைய கன்னத்தை அறைந்து கொள்பவன் என்னை சார்ந்தவன் அல்ல, துன்பத்தின் போது துக்கத்தை வெளிப்படுத்துகிறோம் பேர்ல தன்னுடைய சட்டையை கிழித்துக் கொள்பவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இது இன்னைக்கு நேரத்தில் நடக்கிற துன்பமும் இல்லை. எப்போது நடந்த துன்பத்தை சொல்லிக்கொண்டு, சோக நிகழ்வை சொல்லிக்கொண்டு தம்மை தாமே துன்புறுத்துவது இஸ்லாத்தில் உள்ளதா? இவற்றையெல்லாம் சிந்தித்து நம்முடைய இறை நம்பிக்கையை சரியான அடிப்படையில் அமைத்துக் கொள்கிற நன்மக்களாக, குறிப்பாக இந்த மாதம் நமக்கு தருகிற ஈமானிய உணர்வை, இறை நம்பிக்கைக்கு உத்வேகம் தரக்கூடிய ஒரு நாளாக முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாளை நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அப்படி அமைத்துக் கொள்வோமாக என்று கேட்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த ஜூன் மாதம் 28ஆம் தேதி சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் என்கிற பகுதியில் ஒரு கோவிலின் காவலர் பணியில் இருந்த வாட்ச்மேன், காவலராக பணிபுரியக்கூடிய அஜித் குமார்ங்கிற ஒரு சகோதரர் நகையை திருடி விட்டார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு காவல்துறையில் உள்ளவர்கள் அவர்களை விசாரணைக்கு அழைத்து சென்ற பொழுது அந்த விசாரணையிலேயே கடுமையான முறையில் துன்புறுத்தப்பட்டு அடிக்கப்பட்டு சித்திரவதைகளுக்கு ஆளாகி மரணம் அடைந்திருக்கிறார். இந்த சம்பவம் தமிழகத்தையே ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சியை உள்ளாக்கிய ஒரு சம்பவம். இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்க முடியாது. இது ஒரு படுகொலை. விசாரணைங்கிற பேரில் ஒரு அப்பாவி, குற்றம் உறுதி செய்யப்படாத ஒரு நபரை படுகொலை செய்திருக்கிறார்கள். அப்படிதான் நம்ம பார்க்கணும். இந்த படுகொலையை நிகழ்த்தது யார் என்பதுதான் பெரிய வேதனை. காவல்துறை மக்களை பாதுகாக்க வேண்டியவர்கள், அவங்களுக்கு பேரே காவல்துறை, காவல் காக்க வேண்டியவர்கள், மக்களுக்கு காவல் காக்க வேண்டிய, மக்களின் பொருளாதாரத்திற்கு காவல் காக்க வேண்டிய காவல்துறையை சார்ந்தவர்களை இந்த படுகொலையை நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்பது வேதனையிலும் வேதனை. இது போன்ற சம்பவம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடக்கும். இப்போது திமுக ஆட்சியில் இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதை போல அதிமுக ஆட்சி காலத்திலும் இப்படியான காவலர்களால் விசாரணைங்கிற பேரில் அழைத்து செல்லப்பட்டு துன்புறுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது. சாத்தான் குளத்தில் ஜெயராஜ், பென்னிக்ஸ் தந்தை மகன் இருவரும் ஒரு செல்போன் கடையை வச்சிருந்தாங்க. இது சில வருடங்களுக்கு முன்பு அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற சம்பவம். அவங்கள ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி இப்போ காவல்துறை சார்ந்தவர்கள் விசாரிக்க போறாங்க. பேச்சுவார்த்தையில் காவல்துறை அவர் எதிர்த்து பேசுறாங்க. ரெண்டு பேரும் வாக்குவாதம் முற்றுகிறது. ஒரு கட்டத்தில் விசாரணைக்கு அழைச்சிட்டு போறோங்கிற பேர்ல அழைச்சி அடித்து இருவரையும் கொலை செய்து விட்டார்கள், தந்தை மகன் இருவரையும். அப்ப யார் ஆட்சியில் இருந்தாலும், திமுக ஆட்சி அதிமுக ஆட்சிங்கிறதுல விதிவிலக்கு இல்லை, ஆட்சிகள் யாரு வந்தாலும் சரி, இப்படியான அப்பாவி மக்கள் விசாரணை என்கிற பேரில் அழைத்து செல்லப்பட்டு சிறைச்சாலையில காவலர்களால் துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. இந்த சம்பவங்கள் நடைபெறுவதற்கு என்ன காரணம்? காவல்துறை இப்படிப்பட்ட சம்பவத்தில் ஈடுபடுகின்ற பொழுது அதற்குரிய சட்டங்கள், அந்த குற்றச்செயலை தடுக்கக்கூடிய வகையிலான சட்டங்கள் கடுமையா இல்லை. அவங்க ஏதோ தங்களுக்கு ஒரு எல்லையற்ற அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதா நினைக்கிறாங்க. கையில தடியை கொடுத்து விட்ட காரணத்தினால
அவங்க கையில் ஆயுதங்கள் வழங்கப்பட்டு விட்ட காரணத்தினால எல்லையற்ற அதிகாரம் நமக்கு வழங்கப்பட்டு விட்டது. நாம் எதை செய்தாலும் என்ன காரியத்தில் ஈடுபட்டாலும் நம்மளை தண்டிக்க மாட்டாங்க. அரசாங்க அதிகாரிகள் நம்மளை காப்பாற்றி விடுவார்கள், ஆட்சியாளர்கள் நம்மை காப்பாற்றி விடுவார்கள் என்கிற எண்ணம், அசைக்க முடியாத எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. அதனாலதான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்ச்சியாக அவ்வப்போது நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய ஒரு வேதனைக்குரியது. நீங்க பாருங்க, இந்த அஜித்குமார் படுகொலைக்கு பிறகு, படுகொலை என்றுதான் நம்ம சொல்லணும், அஜித்குமார் படுகொலைக்கு பிறகு ஒரு செய்தி வெளியாகிறது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கு பிறகு மாத்திரம் விசாரணை என்கிற பெயரில் அழைத்து செல்லப்பட்ட நபர்கள், லாக்அப் டெத்து, கொல்லப்பட்ட நபர்களுடைய எண்ணிக்கை மாத்திரம் மொத்தம் 25 பேர் அப்படிங்கிறாங்க. எண்ணிக்கை கொஞ்சம் கூடுதலா இருக்கலாம், 20 என்று கூட வைத்துக் கொள்வோம். 20 நபர்கள், சுமார் 20 நபர்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கு பிறகு விசாரணைங்கிற பேரில் அழைத்து செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதுல கொலை குற்றம் என்று பதிவானது இந்த அஜித்குமார் சம்பவத்துக்கு மட்டும்தான். இதை தவிர்த்து வேறு எந்த சம்பவத்திலையும் கொல்லப்பட்ட அந்த அப்பாவி மக்களுக்கு தீர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயோ, இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் தண்டிக்கப்படக்கூடிய, கடுமையான முறையில் தண்டிக்கப்படக்கூடிய வகையிலேயோ எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. இதே மாதிரிதான் கடந்த காலத்திலே தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்துச்சுல்ல, ஸ்டெர்லைட், அந்த ஆலையை கண்டித்து ஜனநாயக அடிப்படையில் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த மக்கள் மீது துப்பாக்கி சூடு நிகழ்த்தப்பட்டது. 19 பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க. 19 உயிர் போச்சு. அதற்கு எதிர்பார்த்தல எந்த காவலர்கள் தண்டிக்கப்பட்டாங்க? அந்த சுடுமாறு உத்தரவிட்ட அதிகாரி யார்? அவர் தண்டிக்கப்பட்டாரா? அதுல யாராவது இப்ப ஜெயில இருக்கிறாங்களா? 19 நபர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள். 19 உயிர் போயிருச்சு அந்த போராட்டத்தில். 19 உயிர் போவதற்கு காரணமான காவலர்களில் எந்த ஒரு காவலராவது தண்டிக்கப்பட்டாரா? சிறையில் இப்ப யாரும் இருக்கிறாங்களா? எதுவுமே இல்லை, யாரும் சிறையில் இல்லை. அந்த நேரத்தில் மாத்திரம் மக்கள்கிட்ட ஒரு எதிர்ப்பு நிலை இருக்கின்ற பொழுது, அதை குறித்து எல்லா மக்களும் ஊடகங்களும் தொடர்ச்சியா பேசும் பொழுது, அதிகாரிகள் 2 பேரை இடமாற்றம் பண்ணுவாங்க, ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, 5 பேரை விசாரணை கூட்டு போறோம்னு அந்த புகைப்படத்தை காட்டுவாங்க. 2 வார காலத்தில் மக்கள் வேறு விஷயத்தை பேச ஆரம்பித்து விடுவார்கள். அந்த விவகாரத்திற்கு இறுதி முடிவு எட்டப்படாமலே போய்விடுகிறது. இதுதான் தமிழ்நாட்டில் தொடர்ச்சி, யார் ஆட்சியில் இருந்தாலும் இதுதான் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. சாமானிய மக்கள் உயிர் போனதற்கு உரிய நீதி வழங்கப்படுவதில்லை. இது வன்மையான கண்டனத்திற்குரியது. இத்தகைய சம்பவங்கள் தொடர்வது ஆளுகின்ற ஆட்சியாளருக்கு அவப்பேரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக, ஆட்சியாளர்களின் மீதான அதிருப்தியாகத்தான் இந்த சம்பவங்கள் மாறும். அப்படி மாறுவதை யாரும் தடுக்க முடியாது. அப்ப இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுவதை அதிகாரத்தில் உள்ளவர்கள், ஆட்சியாளர்கள் நுட்பமான முறையில கண்காணித்து சாமானிய மக்களுக்கு நீதி கிடைக்கிற ஏற்பாட்டை செய்யணும். இதுல யார் இப்ப அடிச்சு கொல்லப்பட்டாலும் அஜித்குமார் நகையை திருடிட்டாரு, இதுதான் குற்றச்சாட்டு. நகையை திருடினதுக்கு தனிப்படை, 5 பேர் கொண்ட தனிப்படை, நகையை திருடின விஷயத்தை விசாரிக்கிறதுக்கு 5 பேர் கொண்ட தனிப்படை எதுக்கு? திருநியா இல்லையான்னு விசாரிக்கலாம், கேட்கலாம். நீதிமன்ற காவலில் கூட நகை திருடின விவகாரத்துக்குலாம் நீதிமன்ற காவலுக்கே போறதில்லை, கொலையாளியே போறான், 2 நாள்ல வெளியே வந்துடுறானே. கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டவர்கள் அவர்களே சிறையில் அடைக்கப்படுறதில்லை, விசாரணை கைதின்னு உள்ள போறாங்க, 1 வாரம் அதிகபட்சம் 15 நாள் ரிமாண்ட்ல வெளியே வர்றான். அவர்கள் எல்லாம் கடுமையான முறையில் விசாரிக்கப்படுவது கிடையாது. அப்ப இந்த காவல்துறை யாரின் மீது அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறார்கள் பாருங்க. நகை குற்றச்சாட்டு, நகையை திருடிட்டாரு, அதுக்கு 5 பேர் கொண்ட தனிப்படை அவங்களை விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டேஷன் கூட கூட்டு போகலை. சிசிடிவி கேமரா இல்லாத பகுதியில் வச்சு கம்பு, பைப்பு, பெரிய பெரிய ஆயுதங்களை வச்சு தாக்கி இருக்கிறாங்க. நீதிபதி அவருடைய உடற்கூறாய்வு ரிப்போர்ட்டரை படிச்சு பார்த்து அதிர்ச்சி அடைகிறார். இதை விசாரிக்கக்கூடிய சென்னை உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளை அங்குள்ள நீதிபதி 2 பேர் கொண்ட அமர்வு தான் இதை விசாரிக்குது. அந்த நீதிபதி சொல்றாரு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அவருடைய உடம்பில் காயம் ஏற்படாத பகுதி என்றே எதுவும் இல்லை. அந்த அளவுக்கு அவர் என்ன குற்றம் பண்ணாருன்னு கேட்கிறாரு. கேள்வி நியாயமா இல்லையா? நகையை திருடினார்னே ஒப்பமே, அதுக்கு இப்படி டீல் பண்ணுவீங்களா? அவருடைய உடலில் காயம் ஏற்படுத்தப்படாத பகுதி என்றே எதுவும் இல்லை. அந்த அளவுக்கு துன்புறுத்துவதற்கு அவர் என்ன பண்ணாரு? அப்ப எப்படி உங்களை டீல் பண்ண? இதே ஒரு பணக்காரனை டீல் பண்ணுவாங்களா? இதுல கேள்வி என்ன? இந்த காவலர்கள், இந்த அதிகாரம் வழங்கப்பட்டவர்கள், சட்டத்தின்படி அதிகாரம் வழங்கப்பட்டவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை ஒரு பணக்காரன் காட்டியிருக்கிறாங்களா? ஏழைகிட்ட காட்டுறாங்க. ஒரு அதிகாரம் உள்ளவன்கிட்ட காட்டியிருக்கிறாங்களா? ஒரு ஆட்சியாளர்கிட்ட காட்டியிருக்கிறாங்க. ஒரே ஒரு எம்எல்ஏ இது போன்ற ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட அவர் இப்படித்தான் கூட்டு போய் பைப்பால வச்சு அடிப்பீங்களா? ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட நபர்களை இப்படித்தான் நீங்க விசாரிப்பீங்களா? அப்ப அதிகாரத்தில் உள்ளவர்கள் இவங்க விசாரிக்கிற முறையை பாருங்க.
இதுவே என்ன, சாமானியன் சொன்ன பைக்கை கொஞ்சம் வேகமாக ஓட்டக்கூடாதுதான், வேகமாக ஓட்டிட்டு போயிட்டானா அவனை கூட்டு போய் கையில் ஒரு கட்டு, இந்த பக்கம் காலில் ஒரு கட்டு, இப்படி வருவான். என்னவா, பாத்ரூமில் வழுக்கி கீழே விழுந்து விட்டார். சரி, ஓகே, எல்லாரும் நம்பணும். பாத்ரூமில் வழுக்கி கீழே விழுந்துட்டாங்கிறத உலகத்தில் உள்ள எல்லாருமே நம்புறாங்கன்னு வைப்போம். இப்போ இந்த 5 காவலர்கள் அதே மாதிரி பாத்ரூமில் வழுக்கி கீழே விழுவாங்களா? இந்த அஜித்குமார்ங்கிற அப்பாவை அடிச்சு போட்டியில நகையை திருடினார் என்றே வைத்துக் கொண்டால் கூட அவர் இப்ப உயிர் இல்லையே, இந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தாங்க? அப்ப இந்த செயலில் ஈடுபட்ட 5 காவலர்கள் பாத்ரூம்ல கால் வலிக்கு கீழே விழுவாங்களா? அவங்களுக்கு இது மாதிரி கட்டு போடுவீங்களா? அப்ப சாமானியன்னா கட்டு போடுறீங்க. இதுவே இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் என்றாலோ காவலர்கள் என்றாலோ அது சட்டம் வர்றதில்லை. இது போன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் நடைபெறுவது ரொம்ப ரொம்ப வேதனையானது. விசாரணை என்கிற பேரில் அழைத்து செல்லப்பட்டு லாக்அப் டெத் நடக்கிறதுலாம் இந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதுவெல்லாம் சர்வாதிகாரத்தை வெளிப்படுத்துகிற செயல். ஜனநாயக சக்திகள் அனைவரும் இந்த செயலுக்கு கடுமையான முறையில் தம்முடைய கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும். நாமும் நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறோம் என்பதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹுர் தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.